வெல்கம் டு த இன்க்ரெடிபிள் கேமிங். இந்த கேமை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைடர் ஹாரர் மல்டிபிள் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை வந்து நீங்கள் சிங்கிளாகவும் ஆடலாம், உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட தான் ஆடிப்பேன். ஒரு சின்ன பிரச்சனையால் எங்களால் கொஞ்சம் பேச முடியாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சோலோ மாதிரி தான் இருக்கும். சரி, ரொம்ப தொண பேசாமல் சும்மா தீர்க்க விட்டு கேமுக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம தூட்டு எப்படி தப்பிக்கிட்டு தான் பார்க்கணும். சரி வாங்க. இப்போ என்னென்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு கதவு இருக்கும், லிவரு. அந்த லிவர் ஏற்ற தான் கதவு ஓப்பன் ஆகும். அப்புறம் இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெயினை வச்சே நம்ம தப்பிக்கணும். சரி வாங்க, அந்த லிவர் வேறு தேடணுமே. இந்த ட்ரெயின் வச்சு தப்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லிவர் தரலாம் நம்ம கதவு போக முடியாது. சரி வாங்க, லிவரை தேடுவோம். அதுவும் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. சரி வாங்க, ட்ரெயினுக்குள்ளே போவோம். மேலே ஏறுடா. சரி வாங்க, இது பேசுறது கேட்கல அவருக்கு. வண்டி எடுப்பானா? வண்டி எடுக்கிறியா? ஸோ இது கேட்க மாட்டேங்குது. ஸோ விட்டுருங்க, நம்ம வண்டி எடுத்துருவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வீடு பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு போய் சைட்டாக நிப்பாட்டணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு குகையில் வந்து 4 ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த 4 ஜென்ரேட்டர்லேயும் நம்ம ஃபியூவில் ஊற்றினா தான் நம்ம இந்த இடத்துக்கு தப்பிக்கணும். இப்போ இந்த வீடு பார்த்தாச்சேன். அந்த வீட்டில் வந்து இப்போ ஜென்ரேட்டருக்கு நம்ம போய் பார்ப்போம். அங்கே இது என்ன பயம்னா, இந்த பேய் வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாகும். இல்லைன்னா அதுதான் பேய் எப்படி வருது தெரிஞ்சுக்க மாதிரி இருந்தால் மழை பெய்யும், ஒன்று இடி இருக்கும், மழை பெய்யும், சவுண்டு கொடுக்கும் வரும்போது. அப்போ நம்ம பேய் இருக்காண்டா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஃபீவர் கிடச்சிது. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து வேறு ஏதாச்சும் கிடைக்குது. அங்கே கிராப் இருக்குங்க. அந்த கிராப் தாங்க நம்ம வண்டி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஷீல்டு போடுறதுக்கும் ஸ்பீட் எடுத்துகிட்டு யூஸ் ஆகும். ஏன்னா பேய் வந்து நம்ம வண்டியும் டேமேஜ் கொடுக்கும். அதுமாதிரி தான் அந்த வண்டி நாங்கள் இருக்கா? இல்லை நோரில் நம்ம பொறுமையாக போவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னாடி பார்ப்போம். அங்கே ஒரு வீடு இருக்குதுங்க, போய் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபியூல் எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக ஆனால் ஒரு தாளுக்கு வந்து நம்ம ஒரு தாளுக்கு 2 ஃபியூல் தான் யூஸ் பண்ண முடியும். அங்கே ஒரு ஃபியூல் இருக்குது, 2 ஃபியூல் தான் எடுக்க முடியும் நம்ம ஒரு தாளுக்கு. அதுக்கு மேலே எடுக்க முடியாது. சரி, இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கா பார்த்தா ஒன்றுமே இல்லை. எதுக்கடா இப்போ நான் வீடு வச்சு நிற்கிறீங்க? அதுக்கு நீங்கள் தழை ஓட்டு எல்லாமே வச்சுக்கலாம். எத்தாச்சு கிராப்பு. நம்ம முக்கியமாக ஒன்று கிராபும் ஒன்றுங்க. இந்த கிராப் இல்லைன்னா நம்ம ட்ரெயின் டேமேஜ் ஆகிடும். ஒரு நிமிஷம், அவன் எப்படி அங்கே போனான்? அவனோட ஒன்றும் புரிய மாட்டேதே இருக்குது. சரி விடுங்க. அவரை பற்றி சொல்லணுன்னா அவரும் ஒரு கேமர் தான். ஐயோ மழை பெய்யுதுங்க. சீக்கிரம் வீடியோவில் ஓடும், இல்லை நம்ம சோழி முடிஞ்சிடும். உங்களுக்கு பேய் பார்க்கணுன்னா அவங்க பார்த்தீங்களா அப்படி தான் இருக்கும். பட் லைனை அட்டாக் பண்ணுது. இங்கே தான் வருது. வீட்டுக்கு நேரம் வெயிட் பண்ணதான், இல்லைன்னா அவன் வெளியே போனோம், சோழி முடிஞ்சுது. சரி வாங்க, கிராப் இருக்குது. இந்த வீட்டில் சரி இருந்தாச்சுன்னு போவோம். பார்த்தா ஒன்றுமே இல்லை. அங்கேயாச்சும் தெரியுதா? எதுவும் தெரியல. சரி வாங்க, வெளியே போகலாம். பார்த்தா இன்னும் மழை பெஞ்சுன்னு இருக்குது. பார்த்தா இது வந்துக்கினே இருக்குது. விடாத பிள்ளைது இருக்கும். மழை எப்போ நிற்கும்னு பார்த்துன்னு இருக்கேன். ஐயோ, அவனா பண்ணிருக்கானு தெரியலையே. நம்ம இதை 2 ஃபியூல் இருக்குது, 3 கிராப் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு ஜென்ரேட் ஆன் பண்ண முடியும். 2 கிராப் வச்சு டேமேஜ் கொஞ்சம் ட்ரெயினை கொடுக்க முடியும். இப்போதே ட்ரெயினில் டேமேஜ் கம்மியாக தான் இருந்திருக்கும். சரி, மழை நின்றுச்சா? பார்ப்போமா? நின்ன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நின்றுச்சு. போகலாமா? போயிடலாம். ஸ்பீடாக போகலாம். ஓடு. ஐயோ, அவன் ட்ரெயின் எடுக்காமல் இருந்தால் சரி. வந்தாச்சு அப்பா. சரி, ட்ரெயின் ஆன் பண்ணுவோம். ஆனால் ட்ரெயின் கண்ட்ரோல் இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டு ரைட்டு ஸ்டாப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் குஞ்சு வரான்னு தெரியலையே. சரி விடுங்க, அவனை விட்டுருங்க.
வேறு ஏதாச்சும் வீடு இருக்கா செத்த குகைக்கு போவோம். இல்லைன்னா வீடு இருந்தால் பார்ப்போம். வீடே போவோம். வீட்டில் வச்சு இருந்தால் பார்த்துக்கலாம். இல்லை அவனை வச்சு கூப்பிடல பேசும்போது மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வீட்டில் என்னடி இது ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில். அப்போ எதுக்குடா வீடு வச்சுன்னுக்கிறீங்க? சப்பா இவங்க இப்படி தாங்க, ஒன்றுமே இல்லாமல் எப்படா இப்போ இருக்குது. சரி வந்து உங்கள் வீடு இருக்காங்க போய் பார்ப்போம். இந்த இருக்குது தவிர ஒரு வச்சு இருக்கா. ஆஹா, ஒரு கிராபும் இல்லை, ஃபீமேலும் இல்லை. அப்போ எதுக்குடா அந்த வீடு வச்சு நிற்கிறீங்க? சபா சரி வாங்க நம்ம கிளம்புவோம். அவன் அங்கே போய் அங்கே வீடு இருக்கா, அவன் அங்கே போயிருக்கான். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எங்கே குகை இப்போலாம் வீட்டுக்கு போகலாமா? ஜென்ரேட்டர் இதை ஒரு தலைக்கு ஒரு 2 ஃபீல் தான் எடுக்க முடியும். சரி வீடு வந்து அதுக்கு பார்த்துக்கலாம் பார்ப்போம். அப்படி ஜென்ரேட்டர் போகிற மாதிரி தான் இருக்கணும். இங்கே வீடு இருக்குது, போய் பார்ப்போம். இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். அங்கே ஒரு கிராப் இருக்குங்க, எடுத்துப்போம். அப்புறம் வேறு இருக்கா, அங்கே ஒரு கிராப் இருக்குது, அது எடுத்துப்போம். இப்போ நம்மகிட்ட எத்தனை கிராப் இருக்குன்ட்டு, நம்மகிட்ட எத்தனை இருக்கோம்னா 7 இருக்கும். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்க்கறதுக்கே ஃபீவில் சிந்தா பார்த்துப்போம். இப்போ எதுவும் இல்லை, சரி கிளம்பலாம். இந்த மாதிரி வச்சா கூட பரவாயில்லங்க, ஒன்றுமே இல்லாத வீட்டில் எப்படி? சரி நம்ம கிளம்பலாம். ஐயோ பேய் வருதுங்க, எங்கே வருதுன்னு தெரில. ஐயோ சரி நம்ம கிளம்பி எடுப்போம். ஐயோ பின்னாடி வந்து கண்ணு சொல்லுவோம். இது வந்துச்சுங்க போடு. ஐயோ சாவுடா சாவு, கண்ணிலே போடு நெத்திலே போடு. உங்களை 30 வருவேன். ஆனால் அவருக்கு ஒன்றாக படிப்பீங்களா? அவன் தான் இவ்வளோ சுட்டாலும் வந்து தான் இருப்பான். அதுதாங்க டென்ஷன் ஆகும். சாவி டேமேஜ் டைம் டேமேஜ் ஃபுல் கம்மி ஆயிடுச்சா? அப்போ நம்ம டேமேஜ் கொடுத்தாகணும் நாளைக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கான்னு அவ்வளோ தெரியல. என்னடா இது? சரி ஓகே வாங்க, அப்பா கூட கொடுத்துக்கலாம், இல்லை இப்படியே கொடுத்துக்கலாமா யோசிக்கிறேனே. சாணங்களை கொடுத்துலாம். இவனை வேற இருக்கானு தெரியல. ஃபீவில் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன், இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி இருக்கியா? ஏய் சரி உள்ளங்க. அவன் இல்லைன்னா அவன் ஆடி நிற்கிறான், எனக்கு பேச முடியல. சரி பார்த்துலாம் விடுங்க. நாங்கள் வீடு இருக்குது, பேக்கு போனால் இல்லைங்க. ஐயோ டனல் தாண்டி போய்ட்டுமா? சரி டனல் ரொம்ப தாண்டி போய்ட்டு வருவோம். அதை சரி தான் பின்னாடி அனுப்பிக்கிட்டேன். ஸோ அங்கே பின்னாடி போவோம், ஏன்னா டனல் ரொம்ப தாண்டி போய்டுவோம் நம்ம. சரிங்க, அப்புறமா பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அப்புறமா பார்க்குற மாதிரி தான் பார்க்கலாம். சரி நீங்கள் கேம்குள்ளே போகலாம். இப்போ வந்து டனல் தான் தேடிட்டு இருக்கோம். டனல் எங்கே இருக்குது? கண்ணுக்கு தூரத்தில் ஒரே வீடு தான் இருக்குது. டனல் கச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறேன். இந்த வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்திருப்போம். டனல் தான் இப்போ நமக்கு தேவைப்படுது, வேறு எதுவும் இல்லை. ஜென்ரேட்டர் இருக்குது, ஏன்னா நம்மகிட்ட இப்போ எதுவும் இல்லை. டனலும் தாண்டி வந்துட்டோம்னு தெரியல. இல்லை டனல் கிட்ட தான் இருக்குமா? கண்ணுக்கு தூரத்துக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அங்கேயாச்சும் இருக்கா? அங்கேயும் இல்லை. அப்பா இப்படியே காற்று ஓட்ட வேண்டிய மாரி இருக்கு. எங்கே தான் இருக்கு? ஆஹா எடுக்க மாட்டேங்குது. இன்னும் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும். பார்த்தா இதுக்கு ஸ்பீட் ஆப்ஷனே கிடையாது. இதேமாரி ஸ்பீடாக தான் போகும். ஒருவேளை நம்ம டனல் தாண்டி வந்துட்டோமோ? இல்லைங்க கிட்ட முன்னாடி போய் பார்ப்போம். இல்லை நிற்கும், அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ மழை பெய்யுதுங்க.
இப்போ எங்கே இருக்கான்? அது வந்துனுக்கான். உனக்கு என்ன எடு ஆடை நெக்ஸ்ட்டு போகிறான் ஆடை. தேர்ட்டி இந்த இடத்துக்கு இப்போ பார்த்துட்டு கதிரமே பண்ணுறாங்க ஆடை. சாவிட ஐயோ இந்த இடத்துல போல் லோட்லாம் ஆகுது. சாவு மறுபடியுமா? சாவு அப்பா உனக்கு போடு. அது 30 வந்துட்டா எடுக்கவே கூடாது நீ. இவனா அங்கே சுட்டினேங்கிறான். தாண்டி வந்துட்டு அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். சரி கிராப் இருக்குதுடா இப்போ போடுவோங்க. வேன் டிரைவ் இது தான். சரி ஓகேங்க, வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. உங்களுக்கு பாட்டு வேணுன்னா கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்துருக்கேங்க. ஓகே பாய்.